ஆட்சி செய்யும் ஆளுநர் நீர்தானையா, உம்மை அன்றி வேறு ஒரு செல்வம் இல்லையே, நீர்தானே எனது உரிமை சொத்து, எனக்குரிய பங்கும் நீர்தானையா, வைகரையில் உமக்காக வழி மேல் விழி வைத்து காத்திருக்கிறேன் இறைவா, காலை நேரம் உமக்காக வழி மேல் விழி வைத்து காத்திருக்கிறேன் இறைவா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளில் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற அவருடைய ஆலோசனை கலந்த வாக்குத்தத்தமானது நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 19ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம். It is from the book of Proverbs chapter 19 and verse 17. ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் தன்னுடைய அன்றாட தேவைகளாகிய உணவு, உடை, படிப்பினுடைய செலவுகள், பிரியமான மருத்துவ செலவுகள், இப்படி பல தேவைகள் நடுவிலே போதிய வருமானம் இல்லாதபடிக்கு ஏழ்மையினாலே சிறுமையினாலே பாதிக்கப்படுகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் இரக்கம் செய்யும் பொழுது என்ன நடக்கிறது என்பதை தான் இந்த மனுஷன் இங்கு எழுதுகிறார். ஏழைக்கு இறங்குகிறவன் அல்லது ஏழைக்கு இரக்கம் பாராட்டுகிறவன் என்ன செய்கிறானா? கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறானா. ஒரு ஏழை திரும்பி கொடுக்காம போலாம், ஆனா அந்த ஏழைக்கு நாம் இரக்கம் செய்யும் பொழுது அதை கர்த்தர் என்ன செய்கிறார்? நீ அந்த ஏழைக்கு இரக்கம் செய்யல, உன்னை சிருஷ்டித்தாரே உன் தேவன், அவருக்கு நீ கடன் கொடுத்த, நீ கொடுத்தத நீ கடனா கொடுத்திய அந்த 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 தெய்வத்துக்கு ஏழைக்கு கொடுக்கறதன் வழியா அதை கர்த்தர் நிச்சயமா தந்துடுவாரா. இப்படி ஏழைக்கு கொடுக்கும் போதெல்லாம் எனக்கு கர்த்தர் தருவாரு நம்பி யாரெல்லாம் தர்றாங்களோ அவர்கள் தொடர்ந்து இரக்கம் செய்கிறவர்களாகவே இருப்பாங்க. அது மட்டுமல்ல, கர்த்தரிடத்துல அவர்கள் தொடர்ந்து நன்மையை பெறுகிறவர்களாக இருப்பார்கள். இறுதி எங்களை ஏழைகளுக்கு அடைக்காத படிக்கை இதயத்தை இரக்கம் நிரம்பியவர்களாக மாற்றிக்கொண்டு ஏழைகளுக்கு தொடர்ந்து இரக்கம் செய்வோம். அதனால் நமக்கு இரக்கம் செய்கிற தேவன் நம்மிடத்துல பட்ட எல்லா கடன்களையும் ஒன்றை விடாம அதை வட்டிய முதலுமோ இல்லை அதுக்கு மேலேயே தேவன் நமக்கு தரும். ஒருவேளை அந்த ஏழை கொடுக்காம போகலாம், ஆனா அந்த ஏழையை படைச்சவர் ஒரு நாளும் கொடுக்காம போக மாட்டாரு, அவர் நிச்சயம் தருவார். ஆகிய இரக்கத்தை பயிற்சிப்போம், இரக்கமுள்ளவர்களாய் வாழ்வோம், இரக்கம் பெறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆம் பிதாவே, நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். நாங்கள் உமது பிள்ளைகள் லோபிகளாய், கஞ்சர்களாய், இதயத்தை அடைக்கிறவர்களாய், இல்லாதவர்களுக்கு இல்லை என்று சொல்லுகிறவர்களாய் நாங்கள் காணப்படாதபடிக்கு எங்களிடத்தில் பொருள் இருக்கையில் தேவைக்கு வருவர்களை பார்த்து என்னிடத்தில் இல்லை என்று சொல்லுகிறவர்களாய் நாங்கள் காணப்படாதபடிக்கு எங்களால் என்றதை நாங்கள் உதவி அன்று செய்ய, இரக்கம் செய்ய, இதயத்தை கனிய செய்யும். அப்படி நீர் செய்ததற்கு நன்றி. அதன் வழியாய் உங்கள் நாமத்தை உயர்த்த, அதன் வழியாய் சுவிசேஷத்தை சொல்ல கர்த்தர் கிருபை பாராட்டும். எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். நல்மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். உம் இல்லம் வந்தேன், உம் கிருபையினா பயபக்தியோடு பணிந்து கொண்டே. God bless you, church. Have a blessed day. Amen.